திருநெல்வேலி புதிய மேயர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் தான் தற்போது டாக் ஆப் த டவுன் ஆகஸ்ட் இருக்கிறார். திருநெல்வேலியின் மேயராக பதவியேற்க வந்த இவர் எளிமையாக சைக்கிளில் வந்து இறங்கியதுதான் அதற்கு காரணமாக உள்ளது. கட்சியில் சாதாரண தொண்டராக இருந்து மேயர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டு உள்ள இவர் வைத்திருக்கும் வாகனம் வெறும் சைக்கிள் மட்டுமே. அந்த சைக்கிளில்தான் இவர் தினமும் வலம் வந்து வார்டு பணிகளை கவனித்து வந்தார். மேயர் பதவியேற்பு விழாவிற்கும் தனது வீட்டிலிருந்து மாநகராட்சி வரை அந்த சைக்கிளில்தான் வந்தார். அவருக்கு திமுகவினர் மாநகராட்சி வாயிலில் வான வேடிக்கையுடன் வரவேற்பு அளித்தனர். மேயராக பதவியேற்ற பின் மேயருக்கான அரசு வாகனம் அவருக்கு வழங்கப்பட்டது. இதையடுத்து மாநகராட்சி காரில் புறப்பட்டுச் சென்றார். திருநெல்வேலி மாநகராட்சி மேயராக பதவியேற்ற கிட்டு என்ற ராமகிருஷ்ணனுக்கு மேயருக்கான அங்கி செங்கோலை மாநகராட்சி கமிஷனர் சுகபுத்ரா வழங்கினார். பதவியேற்பின் போது இவரது தாய் மரகதம் அம்மாளுடன் இணைந்து செங்கோலை பெற்றுக் கொண்டார். 1980ஆம் ஆண்டு முதல் திமுகவில் உறுப்பினராக செயல்பட்டு வரும் ராமகிருஷ்ணன் 3வது முறையாக கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 25வது வார்டு கவுன்சிலரான இவர் வார்டு மக்களிடம் சைக்கிளில் சென்று குறைகளை கேட்பது, பணிகளை பார்வையிடுவது போன்ற பணிகளில் ஈடுபடுவது வழக்கமாம். சைக்கிள் உடனான அந்த பந்தத்தின் காரணமாகத்தான் பதவியேற்பு விழாவிற்கும் சைக்கிளில் வந்துள்ளார். சைக்கிளில் பதவியேற்க வந்த அவருக்கு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை அளித்தனர். அவருக்கு அணிவிக்கப்பட்ட மாலையுடன் காட்சியளிக்கும் அந்த சைக்கிளின் படம் வலைத்தளங்களிலும் வைரல் ஆனது. இந்த நிகழ்வுகளால் திருநெல்வேலி மேயர் ராமகிருஷ்ணன் தற்போது சைக்கிள் மேயர் என ட்ரெண்டிங்கில் இருந்து வருகிறார்.